வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் செந்தில்நாதன் தலைமையிலும் நலவழித்துறை துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ் முன்னிலையிலும் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் முழுவதும் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 3 மணி வரை பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வரை அனைவருக்கும் போலியோ சொட்டு மருந்து நலவழித்துறையின் மூலம் வழங்கப்பட உள்ளது. இதற்காக காரைக்கால் மாவட்டம் முழுவதும் 79 சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் சுமார் 11,780 குழந்தைகளுக்கு இளம்பிள்ளை வாதம் வராமல் இருக்க போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்காக அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய நலவழி மையம், சமுதாய நலக்கூடம், அங்கன்வாடி மையங்களிலும் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. மற்றும் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையம், திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி ஆலயம் மற்றும் காரைக்கால் தமிழ்நாடு எல்லைப் பகுதிகளிலும் முகாம்கள் அமைக்கப்பட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. ஆகவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து அருகிலுள்ள மையங்களில் போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த ஒரு குழந்தை கூட விடப்படாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்றும், இதற்காக இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு துறைகளும் இணைந்து செயல்பட்டு போலியோ சொட்டு மருந்து வழங்க முன்கூட்டியே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி, மேல்நிலை கல்வித்துறை இயக்குநர் ஜெயா, முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா, உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் வெங்கடகிருஷ்ணன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரி கிருஷ்ணவேணி, சமூக நலத்துறை உதவி இயக்குநர் சுந்தரம், நோய் தடுப்பு தொழில்நுட்ப உதவியாளர் சேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் ஏற்பாடுகளை தடுப்பூசி பிரிவு தொழில்நுட்ப உதவியாளர் பழனிராஜ், சுகாதார ஆய்வாளர்கள் ஆண்ட்ரூஸ், சிவவடிவேல் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் திரு முகமது ஆசான் அபித் IAS அவர்கள் காரைக்காலில் உள்ள பல்வேறு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஆய்வு மேற்கொண்டார்கள். புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் திரு முகமது ஆசான் அபித் IAS அவர்கள் காரைக்காலில் உள்ள பல்வேறு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஆய்வு செய்தார்கள். முன்னதாக காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை தந்த அரசு செயலர் அவர்களை காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குநர் முனைவர் குலசேகரன் அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றார்கள். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் திரு முகமது ஆசான் அபித் IAS அவர்கள் காரைக்கால் மேட்டில் உள்ள அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் போது வகுப்பறைகள், ஆய்வகங்கள் மற்றும் மாணவிகள் பயன்படுத்தும் ஆய்வக கருவிகள் சரிவர பராமரிக்கப்பட்டு வருகிறதா எனவும், பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஏதேனும் மேம்பாட்டு பணிகள் செய்யப்பட வேண்டுமா என கல்லூரி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளுடன் அரசு செயலர் அவர்கள் கலந்துரையாடினார்கள். பின்னர் கல்லூரியில் உள்ள ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள் பற்றாக்குறை மற்றும் மாணவிகளின் தொழில்நுட்பம், கல்வி குறித்தான கற்றல் திறன் குறித்து அரசு செயலர் அவர்கள் கேட்டறிந்தார்கள். பின்னர் வரிச்சிக்குடியில் உள்ள ஆண்கள் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களின் கற்றல் திறன், தொழில்நுட்ப கல்விக்கு பிறகு மாணவர்களின் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் மற்றும் கல்லூரியின் சாதனைகள் குறித்து அரசு செயலரிடம் கல்லூரி முதல்வர் திரு வேலாயுதம் விரிவாக எடுத்துரைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் அவர்கள் கல்லூரி வளாகத்தில் உள்ள மெக்கானிக்கல் பிரிவு, மாணவர்களின் வகுப்பறைகள் மற்றும் கல்லூரி வளாகம் முழுவதும் ஆய்வு செய்து மாணவர்களிடம் படிப்பு மேலும் சிறப்பாக தொடர்வதற்கு வேறு ஏதேனும் வசதிகள் செய்யப்பட வேண்டுமா எனவும், கிராமப்புற மாணவர்கள் சிரமமின்றி சென்று வர பேருந்து வசதி ஏற்பாடு செய்து தரப்படும் எனவும், தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெறுவதற்கு ஏதுவான அனைத்து வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முகாம்களும் செய்து தரப்படும் என மாணவர்களிடம் அரசு செயலர் திரு முகமது ஆசான் அபித் IAS அவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் திறம்பட தங்களது கல்வியை பயின்று வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என மாணவர்களை அரசு செயலர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இறுதியாக அரசு செயலர் அவர்கள் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்று நட்டு வைத்து சிறப்பித்தார்கள். இந்த ஆய்வின் போது புதுச்சேரி உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி மற்றும் பள்ளி கல்வி இயக்குநர் டாக்டர் AS சிவகுமார், காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் வேலாயுதம், காரைக்கால் அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் பாபு அசோக் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். காரைக்காலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு கோதண்டராமர் ஆலயத்தில் ஹனுமன் புஷ்பாங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.
காரைக்கால் அடுத்த கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ திரிநேத்திர தசபூஜ பஞ்சமுக வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ திரிநேத்திர தசபூஜ பஞ்சமுக வீர ஆஞ்சநேயர் பல வண்ண மலர்களால் ஆன புஷ்பாங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஆஞ்சநேய பகவானுக்கு நியூஸ் சங்கரால வரும் டிடி அதெல்லாம் கிடையாது சாயங்காலம் தான். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது.